ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நமக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அவர் டார்கெட் தமிழ் 100 அவுட் ஆஃப் 100ன்ட்டு. அதில் 9th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோட 9th வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம வீடியோஸ் ஏதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா, நான் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து போய் நம்ம குரு கிருபா சேனலில் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோஸ் வரணும்னா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து பெரியாரோட சிந்தனைகள் இந்த லெசனு. இவர் வந்து பெரியாரை பாருங்கள், வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. தெற்காசியவன் சாக்ரட்டிஸ், புத்துலக தொலைநோக்காளர், பெண்ணின போர் முரசு, சுயமரியாதை சிடர் என்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு கொஷின். வெண்தாடி வேந்தர் யார், பகுத்தறிவு பகலவன் யார், வைக்கம் வீரர் யார், ஈரோட்டு சிங்கம் யார், தெற்காசியவன் சாக்ரட்டிஸ் யார், புத்துலக தொலைநோக்கல் யார், பொன்னின போர் முரசு யார், சுயமரியாதை சுடர் யார், இந்த மாதிரி இப்படி வேணால் கொஷின் கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்றவர் யார்? பெரியார் தான். ஓகே, கடவுள் மறுப்பு கொள்கையை கடைப்பிடித்தவர் யார்? அவரதும் பெரியார் தான். சமூக வளர்ச்சிக்கு கல்வி மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதினார். பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வினால் சமுதாயம் விரைவில் முன்னேறும் என கூறினார். பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வினால் சமுதாயம் விரைவில் முன்னேறும் என சொன்னவர். பெரியாரெல்லாம் எதிர்த்தாங்கன்னு பாருங்கள். இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்குடை, இதெல்லாம் பெரியார் வந்து எதிர்த்தார். பெரியார் வந்து தமிழகத்தில் சில சீர்திருத்தங்கள் பண்ணாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். உயிரெழுத்தில் ஐ என்றதை ஐ எனவும், அவ் என்பதை அவ் எனவும், ஐயான்றது ஐயா எனவும், ஒளவை என்றது ஒளவை எனவும் சீரமைச்சார். யார்? பெரியார். இந்த பெரியாரோட இந்த மொழி சீர்திருத்தங்களை 1978 தமிழக அரசு வந்து நடைமுறைப்படுத்துச்சு. இந்த பெரியாரோட மொழி சீர்திருத்தங்களை 1978 தமிழக அரசு வந்து நடைமுறைப்படுத்துச்சு. இவர் வந்து நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என கூறினார். வேலைவாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு அளிக்க வேணும்னு சொன்னார். அவர் அப்போ சொல்லியிருந்தால் இப்போ வந்துட்டு ஸ்டாலின் வச்சுருக்காருன்னா 50% இடஒதுக்கீடுன்றது இங்கே வந்து நிற்கிது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பெரியார் விதைத்த விதைகள். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும், குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் ஏற்பு, இது எல்லாமே இப்போ நடைமுறையில் இருக்குது. சொன்ன எல்லாமே இப்போ நான் நடைமுறையில் இருக்குது. ஓகே, சிக்கனம் என்னும் மறுகுணத்தை வலியுறுத்தியவர் யார்? பெரியார். சிக்கனம் என்னும் மறுகுணத்தை வலியுறுத்தியவர் பெரியார். 1938 நவம்பர் 13 சென்னையில் பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம், ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்னும் பட்டம் கொடுத்தது எப்போ? 1938 நவம்பர் 13 சென்னையில். எங்கே? பெண்கள் மாநாடு. ஓகேவா? நெக்ஸ்ட் 27/6/1970 ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் யுனெஸ்கோ வந்து தந்தை பெரியாரை தெற்காசியன் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் கொடுத்துருக்குது. எப்போது? 27/6/1970. இது ஐக்கிய நாடு கல்வி அறிவியல் மற்றும் பண்பாடு நிறுவனமான யுனெஸ்கோ தந்தை பெரியாரை பாராட்டி தெற்காசியவன் சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஓகே, சுயமரியாதை இயக்கம் எப்போ தோற்றுவிச்சார்னா 1925 தோற்றுவிச்சார். சுயமரியாதை இயக்கம். இதழ்கள் வந்து குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட். ஆங்கில இதழ். குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட்ன்றது இங்கிலீஷ் பேப்பர், ஆங்கில இதழ். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். மகனுக்கு எழுதிய கடிதம். மகனுக்கு எழுதிய கடிதம்ன்ட்டு நான் முத்துக்குமார் வந்து எழுதியிருப்பார். இதில் அந்தளவுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அவன் சும்மா தான் பையன் கூட பேசுகிற மாதிரி இருக்கும். இதில் இம்பார்ட்டன்னா மகனுக்கு எழுதிய கடிதம்னா யார் எழுதினா? நான் முத்துக்குமார் சொல்லலாம். உலகிலே மிகப்பெரிய இன்பம் எதுனா? தம் மக்கள் மெய்த்திண்டல் உயிருக்கு இன்பம் என்கிறார் வள்ளுவர். தம் மக்கள் மெய்த்திண்டல் உயிருக்கு இன்பம் என்கிறார் வள்ளுவர். தம் மக்கள் மெய்த்திண்டல் உயிருக்கு இன்பம் என்கிறார் வள்ளுவர். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா விரிவாகும் ஆளுமை. இதில் பேராசிரியர் தனிநாயகம் அவர்கள் வந்து இதழ்கள், கருத்தரங்குகள், மாநாடுகள், நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம் தமிழியலை உலக செயல்பாடாக ஆக்கினார். யார்? பேராசிரியர் தனிநாயகம் அவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது ரொம்ப ஃபேமஸானது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கணியர் பூங்குன்றனார் பல வாடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியர் பூங்குன்றனார். ஓகே, பரந்த ஆளுமையும் மனிதநல கோட்பாடும் வளர்ந்த ஆளுமையும் மனிதநல கோட்பாடு வந்து லத்தீன் புறம் தெரன்ஸ் கூறிய கூட்டுன்னு ஒப்பிடத்தக்கது. பரந்த ஆளுமையும் மனிதநல கோட்பாடு யார்? லத்தீன் புற தெரன்ஸ் கூறிய ஒப்பிடத்தக்கது. அவர் என்ன சொல்கிறார்? நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று எனக்கு. நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று சொன்னவர் யார்? லத்தீன் புலவரான தெரன்ஸ். ஓகே, முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்களை வந்து இன்றியமையாதது என கோடன் ஆல்பர்ட் சொல்கிறார். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் வந்து இன்றியமையாதவை என கோடன் ஆல்பர்ட் சொல்கிறாரு. அப்படி என்ன சொல்கிறார் பார்ப்போம். தனது ஈடுபாடுகளை வந்து விரிவாக வளர்ப்பவனாக இருத்தல் வேண்டுமா? தனது ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவனாக இருத்தல் வேண்டும். ஒன்று.
ஒருவன் பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகிறானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவனாக இருத்தல் வேண்டும் என்று 2. அவனது வாழ்க்கைக்கு தன்னோர்மையை தரும் வாழ்க்கை தத்துவத்தை கடைப்பிடித்து நடத்தல் வேண்டும். இது 3வது. அவனது வாழ்க்கைக்கு தன்னோர்மையை தரும் வாழ்க்கை தத்துவத்தை கடைப்பிடித்து நடத்தல் வேண்டும். இதான் கோடு நால்பர் சொல்கிற 3 தத்துவங்கள். ஓகேங்க பாருங்கள். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கை இல்லோன் யாக்கை போலன்ட்டு புறநானூறு சொல்கிறதா புலவர் ஆலோத்துருக்கிறார் நிலைநாட்டுறார். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம். சதைப்பிண்டம்னு என்னதான் உயிர் இல்லை, வெறும் பிண்டம் மாதிரி தான் நின்றுட்டு புறநானூறு சொல்கிறதா யார் சொல்கிறா? புலவர் ஆலோத்துருக்கிறார் நிலைநாட்டுகிறார். நலவியல் குறித்து சீன நாட்டில் கிமு 604 பிறந்த லாவோட்ஸும் கிமு 551 479 பிறந்த கன்பூசியஸும் சொல்லியிருக்காங்க. இது நலவியல் குறித்து. ஓகேங்களா. பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் கிரேக்க தத்துவ ஞானிகள் கிரேக்க குடிநீரை மட்டும் தம் சிந்தனைக்கு உட்படுத்தி இருக்காங்க. பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் கிரேக்க தத்துவ ஞானிகள் கிரேக்க குடிநீரை மட்டும் தம் சிந்தனைக்கு உட்படுத்தினர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டாய்க்வாதிகள் என்ன சொல்கிறார் பாருங்க. மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள். பிறப்போ ஜாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தோ உயர்த்தவோ முடியாது. மக்கள் எல்லாமே உடன் பிறந்தவங்க. பிறப்பும் ஜாதியிலும் அவங்க உயர்த்தவோ தாழ்த்தி காட்ட முடியாதுன்னு சொல்கிறது ஸ்டாய்க்வாதிகள். ஒழுக்கவியலை நன்கறிந்தீர். இது உலகமேதை ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்ன சொல்கிறாருன்னா, திருக்குறளை இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயற்களை உலக இலக்கியத்தில் காண்பது அரிதுன்னு சொல்கிறாங்க. திருக்குறள் மாதிரி ஒன்று உலக இலக்கியத்தின் மேல் காண்றது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி சொல்கிறது. யார் சொல்கிறது? ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அது அவர் எதை நன்கு கற்றிருந்த ஒழுக்கவியலை நன்கறிந்தவர் இவர். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழ் புலவர்கள் பிற நாடுகளை குறிப்பிடும்போது வேற்று நாடு, பிற நாடு என குறிக்காது மொழி மாறும் நாடு மொழிபெயர் தெய்யம், மொழி மாறும் நாடு மொழிபெயர் தெய்யம் என்று கூறியுள்ளனர். அகத்திணை இலக்கியம் பல்வேறு வழிகளில் பரந்த மனப்பான்மையும் விரிவான ஆளுமையும் வளர்த்ததாம். இது அகத்திணை இலக்கியம் பல்வேறு வழிகளில் பரந்த மனப்பான்மை விரிவான ஆளுமையும் வளர்த்தது. படுதிர வையம் பார்த்திப பண்பு சொன்னது தொல்காப்பியம். படுதிர வையம் பார்த்திப பண்பு தொல்காப்பியம். கடையில் வல்லவர்கள் ஒருவரான என்பவர் நன்மையை நன்மைக்காகவே செய்தாராம். கடையில் வல்லவர்கள் ஒருவரான என்பவர் நன்மையை நன்மைக்காக மட்டும்தான் செய்தார். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆளன் என்ற புறப்பாட்டு சொல்லுது. புறப்பாட்டான 134. புறப்பாட்டு 134 சொல்லுது. பாருங்கள், கரெக்டாக தெரியும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பண்புடைமையின் அதிகாரம் உரை கண்ட பரிப்பெருமாள் என்ன சொல்கிறார்? பண்புடைமையின் அதிகாரத்தில் திருக்குறள் உரை எழுதியிருப்பார்ல, அதில் ஒருத்தர் பரிப்பெருமாள் உரை கண்ட பரிப்பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, பண்புடையாமாவது யாவர் மாட்டும் அன்பினாருக்கு கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் பகுத்து உண்டலும் பழி நாணலும் முதலானவை நற்குணங்கள் பலவும் உடைமை. இமயத்து கோடு உயர்ந்தன தம்மிசை நாட்டு தீதியில் யாக்கையோடு மாயது தவத்தினே என்று புறநானூறு 214. நெக்ஸ்ட் இமய தீண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமாண்டி பொழிந்த துன்ப துளியினும் வாழைய பலவே என்று இதுவும் புறநானூறு 34. இங்கே தமிழ் மக்கள் சான்றோன் எனப்படும் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலத்தில் தமிழ் மக்கள் சான்றோன் எனப்படும் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய அதே காலத்தில் இத்தாலியில் ரோமையர் சாப்பன்ஸ் அறிவுடையவன் எனப்படும் லட்சிய புருஷனை பாராட்டியிருக்காங்க. தமிழ் மக்கள் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலத்தில் அதே இதில் இத்தாலியில் ரோமையர்னா சாப்பன்ஸ் அறிவுடையவன் எனப்படும் லட்சிய புருஷனை பாராட்டியிருக்காங்க. ஓகேங்களா. பிசிராந்தையர் கோப்பெருஞ்சோழனுக்கு பிசிராந்தையர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தரும். தமிழ் சான்றோர் பல வாழும் ஊரே தான் வாழ்க்கை இன்பத்தை தரவன்ட்டு பிசிராந்தையர் கோப்பெருஞ்சோழனுக்கு சொல்லியிருக்காங்க. அதை அப்படி சொல்லியிருக்கான்னு எதில் பார்க்குறோன்னா புறநானூரில் தான். புறநானூறு 191. ஓகேங்களா. ரோம நாட்டு சிந்தனையாளர்களும் தமிழ் புலவர்களைப் போல ஒன்றே உலகம் என கூறினர். ரோம நாட்டு சிந்தனையாளர்களும் தமிழ் புலவர்களைப் போல ஒன்றே உலகம்னு தான் சொன்னாங்க. ஒன்றே உலகம் என்ற மனப்பான்மையும் கொள்கையும் முதலில் மேலை நாட்டில் ஸ்டாய்க்வாதிகளால் பின்பற்றப்பட்டதாம். ஒன்றே உலகம் என்ற மனப்பான்மை கொள்கை முதல்ல எங்கே மேலை நாட்டில் ஸ்டாய்க்வாதிகளால் பின்பற்றப்பட்டது. ஜி போப் திருவள்ளுவர் உலக புலவர்னு பாராட்டியிருக்காரு. ஜி போப் திருவள்ளுவர் உலக புலவர்னு சொன்னவர் யாருன்னா ஜி போப். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். செனக்கான்ற தத்துவன் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் கருதல் வேண்டும் பண்ணிட்டு சொல்கிறது செனக்கா என்ற தத்துவஞானி. மார்க்ஸ் அரேலியஸ் எனும் பேரரசர் என்ன சொல்கிறாருன்னா, மார்க்ஸ் அரேலியஸ் நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், நான் அண்டோனீனஸ் ஆதலால் ரோமுக்கு உடையவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன். நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், நான் அண்டோனீனஸ் ஆதலால் ரோமுக்கு உடையவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்குரியவன் சொல்கிறது மார்க் அரேலியஸ் என்ற பேராசிரியர்.
ஓகேங்களா? அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நூல்வழி பாருங்கள். தனிநாயகம் அடிகள்னால் என்ன? கிறிஸ்துவ பெரியார்கள் ஒருவர் தான் தனிநாயக அடிகள். அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தார். அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகள். இவர் தொடங்கிய இதழ் என்னன்னு பார்த்தோன்னா தமிழ் பண்பாடு. இவர் தொடங்கிய இதழ் தமிழ் பண்பாடு. ஓகேங்களா? இப்போ உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கு. இது எல்லாரும் ஒரு சில டார்கெட்டை ஞாபகம் வச்சுருப்பேன். நான் எப்படின்னா இயர் வச்சு ஞாபகம் வச்சுருப்பேன். சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து மலேசியா நடந்தது, அப்புறம் இந்தியா, அப்புறம் ஃப்ரான்ஸு, சரிங்களா? அதுக்கப்புறம் இலங்கை. இது 4 ஞாபகம் வச்சுக்கணும். மலேசியா, இந்தியா, ஃப்ரான்ஸு, இலங்கை. அதில் கோலாலம்பூர், சென்னை, பாரிஸ், யாழ்ப்பாணம் இதான் ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு திருப்பியும் செகண்ட் டைம் வந்து இந்தியாவில் நடக்குது. இந்தியாவில் மதுரை ஃபஸ்ட்டு வந்து எங்கே சென்னை நடக்கும், அது இந்தியாவில் மதுரை. திருப்பி இந்தியாவுக்கு மலேசியா வரும். மலேசியா கோலாலம்பூர். அதுக்கப்புறம் மொரீசியஸில் நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி 3வது டைம் இந்தியாவில் தஞ்சாவூர் நடக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் தமிழ் 2010 கோயம்புத்தூர் நடைபெறும். ஃபஸ்ட்டு இந்தியா, சாரி ஃபஸ்ட்டு மலேசியாவில், ஃபஸ்ட்டு மலேசியா, அப்புறம் இந்தியா, அப்புறம் ஃப்ரான்ஸு, அப்புறம் இலங்கை. இலங்கைக்கு அப்புறம் திருப்பி இந்தியா வரும். திருப்பியும் மலேசியா வரும். அதுக்கப்புறம் மொரீசியஸ், திருப்பி இந்தியா. இது அப்படி நான் 66, இப்போ 1966, 66, 68, 70, 74, 81, 87, 89, 95ன்ற மாதிரி லைனாக ஞாபகம் வச்சு. இது லைனாக இது லைன் அப்படியே ஞாபகம் வந்துடும். தமிழ் செம்மொழி 2010 கோவில் நடைபெற்றது செம்மொழி மாநாடு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னட்டு ஒரு கதை. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னட்டு சு. சமுத்திரம் சொன்னிருப்பார். இவரை வளர்த்தவர் வந்து வளர்த்தம்மா. சு. சமுத்திரத்தை வளர்த்தவர் வளர்த்தம்மா. திருநெல்வேலி மாவட்டத்தில் திப்பனம்பட்டியை சேர்ந்தவர் தான் இவங்க. திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டி. 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு. 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் என்னென்னா பாருங்கள். வாடாமுல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு என்ற புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்பு இதெல்லாம். வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு. வேரில் பழுத்த பலா புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது. வேரில் பழுத்த பலா புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது. குற்றம் பார்க்கில் என்ற சிறுகதை தொகுதிக்கு தமிழக அரசோட பரிசு. வேரில் பழுத்த பலா புதினத்துக்கு சாகித்ய அகாதமி, குற்றம் பார்க்க சிறுகதை தொகுதி தமிழக அரசோட பரிசு வந்து வழங்கியிருப்பாங்க. ஓகே இதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 9th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்ன்றதுனாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம சேனலில் நம்ம குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் வீடியோ போட வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.